I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ to this Howrah Harvest television program. இலக்கணமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அறுவடை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், விசுவாசத்தில் நடக்கக்கூடிய வாழ்வு. The title of my message is today, my dear friends, Walking in Faith. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், அங்கே ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென். My dear friends, if you read the book of Genesis chapter 12 verses 1 through 8, the Lord had said to Abraham, go from your country, your people, and your father's household to the land I will show you. I will make you into a great nation, and I will bless you. Amen. I will make you your name great, and you will be a blessing. I will bless those who bless you, and whoever curse you, I will curse. And all peoples of the earth will be blessed through you. So Abraham went as the Lord had told him. Amen. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கை என்னவென்று சொன்னால், அது விசுவாச வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை நம்பி நாம் வாழும் பொழுது ஒப்பற்ற வாழ்வை ஆண்டு நம்ம கொடுக்கிறார். அது என்னவென்று சொன்னால், அவரை முற்றிலும் நாம் விசுவாசிப்பது, அவர் முற்றிலும் சார்ந்திருப்பது. My dear friends, when you believe Jesus Christ as your Lord and Savior, God gives you the tremendous an opportunity to have the life of faith. So God expects us to walk in faith. Hallelujah to Jesus. அவரை நம்புகிற பிள்ளைகள் விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவரை சொந்த தெய்வமாக நம்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு விசுவாசத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவில்லாத, புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். My dear friends, I know that there are people today, they believe Jesus Christ as the Lord. They want to follow him. But the problem is today, they do not have the proper understanding. How can I walk in faith? The things that God expects from us. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரியப்படுத்துவதற்கு ஆண்டவர் அருளக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வழி என்னவென்று சொன்னால், அது விசுவாச வழி, விசுவாச வாழ்க்கை. அந்த விசுவாச வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பார்க்கிறோம், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போ. முதலாவது ஆண்டவரோடு கூட பேசினதை பார்க்கிறோம். விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் நடக்க விரும்பினால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். So if anybody want to walk in faith, the first thing you need to learn in your life that you need to listen to the voice of God. Hallelujah. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஆபிரகாம், அவன் ஒரு புறஜாதியான், அவன் ஒரு விக்கிரகத்தை வணங்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தவன். ஆனால் இங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டதை பார்க்கிறோம். My dear friends, here you need to look at the life of Abraham. He lived along with the pagan people. He did not know about Jehovah. He never heard the voice of God. But when God spoke to him, he listened to his voice. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். இரண்டாவது, விசுவாச வாழ்க்கைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு போ
என்று சொன்னதை அவன் கேட்டான். இரண்டாவது அங்கே பார்க்கிறோம், தேவனுடைய சத்தத்தை ஆபிரகாம் கேட்டு, இந்த வசனத்தை படிங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். விசுவாச வாழ்க்கையினுடைய ஆரம்பம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது, அதாவது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பது. இரண்டாவது, அந்த வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தையின்படி நாம் செய்வது, அதாவது கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்வது, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின்படி புறப்பட்டு போனான். Here, my dear friends, you understand, the life of faith, walking in faith, starts from hearing of the word of God or voice of God. The second thing is this: not only hearing the voice of God, you need to obey the word of God. You need to obey the voice of God. இங்கே பார்க்கிறோம், இரண்டாவது, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். நீங்கள் மூன்றாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் ஆண்டவரை முற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. So third things you need to learn in the life of faith, walking in faith. So you must be dependent with God. You need to completely depend upon God. உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும், உங்களுடைய எல்லா விதமான அறிவுரைகளுக்கும், உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள், உங்களுடைய வாழ்க்கை எதிர்பார்ப்புகள், ஆமென், உங்களுடைய சரீர சுகங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம் எதுவாக இருக்கட்டும், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆபிரகாமை போல ஆண்டவரை நம்பி புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவரை முற்றிலும் சார்ந்திருந்தான். ஆமென். யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் 100 வயதில் கர்த்தர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அவனுக்கு பேர் ஈசாக்கு. பாருங்க, ஆண்டவர் அந்த ஒரே குமாரனை பலி கொடுக்கும்படி சொன்னார். ஆமென். ஆபிரகாம் ஆண்டவரை முற்றிலும் சார்ந்திருந்தபடியினால் எதையும் யோசிக்காமல் தன்னுடைய ஒரே குமாரனை என்ன செய்தார்? பலி கொடுக்க வேண்டும் என்று அவர் மோரியா மலைக்கு புறப்பட்டு சென்றதை பார்க்கிறோம். பார்க்கிறோம், ஆண்டவர் அவனுக்கு என்ன ஒரு நல்ல சான்றிதழை, சர்டிபிகேட்டை கொடுக்கிறார்னு சொன்னால், ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒரே குமாரன் ஏக சுதன் என்று நீ பாராமல் நீ எனக்கு கொடுத்தபடி அந்த குமாரனை கொடுக்க முன் வந்தபடினால் ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆமென். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னால், அவன் ஆபிரகாம் ஆண்டவரை முற்றிலும் சார்ந்திருந்தபடினால் ஆண்டவர் சொன்ன எதையும் செய்வதற்கு அவன் விருப்பமுடையவனாக இருந்தான். மூன்றாவது காரியம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை முற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும். ஒரு தேவைகள் வரும்போது கடன் வாங்குவதற்கு நீங்கள் ஓடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது ஆண்டவரிடத்தை அமர்ந்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தை அறிவுரையை கேட்க வேண்டும். நான்காவதாக பார்க்கிறோம், if you want to walk in faith, if you want to have the life of faith, you need to learn the fourth thing is this: you must wait upon God. Hallelujah to Jesus. நான்காவது காரியம், நீங்கள் ஆண்டவரில் அல்லது ஆண்டவரிடத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், காத்திருத்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய சவாலான ஒரு காரியமாக இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில். இன்றைக்கு அநேகர் காத்திருக்க முடியவில்லை, எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் என்றைக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அன்றைக்கு ஆண்டவர் உன்னதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். My dear friends, the fourth thing you need to learn in your life, you need to wait upon God. So today's life, we are expecting everything should be received immediately. Everything should be happen immediately. Everything we should possess them immediately. It's not the way the Christian life. It's not the way walking in faith. God wants us to wait in His presence. So whatever you need, whatever you are expecting, whatever you have the longingness to achieve in your life, that God wants us to wait in His presence. Hallelujah to Jesus. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏக்கமுடையவளாக இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியாக இருக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நான்காவது காரியம் என்ன தெரியுமா? அந்த விசுவாச வாழ்க்கைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவரை அழைத்த பொழுது 75 வயதுள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் அவனை அழைத்தார். ஆண்டவரை அவனை பார்த்து சொல்றாரு,
உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். 100 வயது வரை அந்த ஆபிரகாம் காத்திருந்தான். தேவனுடைய வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் வயதுள்ளவனானான். சாராளுடைய கற்பம் அது அடைக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் ஆபிரகாமுடைய அந்த வயதை கர்த்தர் மாற்றினார். சாராளுடைய கற்பத்தை தேவன் உயிர் பெற செய்தார். தேவன் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவரை ஆபிரகாம் காத்திருந்ததை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்ய விரும்புகிறார். ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் காத்திருக்க வேண்டும், ஆபிரகாமை போல, சாராளை போல. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனதை போல தோன்றலாம். சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தது, ஆனால் கர்த்தர் அதை உயிர் பெற செய்தார். ஒரு வயோதிப மனிதனாக இருந்த ஆபிரகாமை கர்த்தர் பிள்ளை பெற்றெடுக்கத்தக்கதான ஒரு வாலிபனாய் கர்த்தர் அவன் மாற்றினதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலை எப்படி வேண்டாலும் இருக்கலாம். நீங்கள் எல்லாம் முடிந்து போனதை போல தோன்றலாம். எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஒருவேளை மருத்துவர் உங்களை கைவிட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த 4 காரியங்களை நீங்கள் உடனே செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். முதலாவது, ஆபிரகாமை போல ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்கள். 2வது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். 3வது, முற்றிலும் ஆண்டவரை சார்ந்திருங்கள். 4வது, ஆண்டவரிடத்தில் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறவரை காத்திருங்கள். My dear friends, if you want to have the life of faith, if you want to walk in faith, so you need to learn 4 things. You need to learn to listen God's voice. The second thing is this: you need to obey God's word or voice of God. Number 3, you must be completely dependent upon God for all your needs, all your expectation. Number 4, you need to wait upon God unless you receive the blessing from God. May the Lord bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.